அருமையாக இருக்கு பாருங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சி ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுப்புட்டுன்னு செய்கிற ஒரு சமையல் தான். அது என்னென்னா, அவுலில் வச்சு ஒரு தக்காளி சோறு செய்ய போகிறோம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த அவுல் தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அவுல் தக்காளி சோறுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். சோறு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அவுல் வந்து 100 கிராமை நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக ஊற வச்சுட்டேன். அந்த மிஸ்டேக்கு நீங்களும் பண்ணாதீங்க. லேசாக தண்ணி தெளித்து ஊற வைங்க. பெரிய வெங்காயம் 2, பழுத்த தக்காளி 4 எடுத்துருக்கேன் நான். பிடிச்ச பூண்டு பல் 5, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு எண்ணெய். மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துடலாம். அவல், மஞ்சத்தூள், பூண்டு, எண்ணெய், தக்காளி, வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். எப்போதுமே சரி, கடுகுலாம் நல்லா பொரியாமல் வேறு எதையும் பொருளை சேர்க்காதீங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு அடுத்தது பூண்டு போட்டு போகிறோம். அது கூடவே கருவேப்பிலை, அது கூடவே வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசிச்சு எடுங்க. தக்காளி வந்து கூடுதலாக பயன்படுத்திங்க. எப்போதுமே தக்காளி சோறுக்கு நல்லா பழுத்த தக்காளி எதுனுங்க, அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த அவுல் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிட்டு இல்லைங்களா, லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சு கொடுக்கக்கூடியது. எதுவுமே நம்ம சோறுலாம் படிச்சுட்டு கிடக்க தேவையே இல்லை. அப்படியே கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து அவ்வளோ ஊற வச்சுட்டு மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா போதும். சட்டு போட்டுன்னு முடிஞ்சிருங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்துட்டு இந்த நேரத்தில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதாவது இதில் ஏன் காரம் போடலன்னு கேட்பீங்க. இது குழந்தைங்க செய்கிறனால நான் காரம் போடல. பெரியவங்க செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 பச்சை மிளகா கூட போட்டுங்க, நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டுங்க. அதாவது என்னென்னா, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, வாசனையாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போடுங்க. இல்லை கொஞ்சம் காரம் சாப்பிட்ற பிள்ளைங்கன்னா மிளகாத்தூள் போடுங்க. இப்போ என் பிள்ளை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுப்பான்னு சொன்னதுனால நான் லேசாக மிளகாத்தூள் போட போகிறேன். மற்றபடி தக்காளி சோறு மிளகாத்தூள் போடாமல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து என் மகள் சொன்னதுக்காக நிறைய பொருளை சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். தேவை இல்லைங்க, அவ்வளோதான். போட்டு மசாலாவை நல்லா கிளறி விடுங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரித்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இந்த ஊற வச்ச அவுலை இதில் கொட்டிக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்துட்டுங்க. அப்படியே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல வாசனையாக அப்படியே அந்த மசாலாவெலாம் நல்லா கலந்து விட்டு அம்சமாக வந்துட்டு அழகாக இதில் அப்படியே பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சுட்டு வீட்டில் ஏதாவது இந்த வெங்காய பக்கோடா, மிச்சர், அது மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து வச்சு கொடுத்து மேட்டரை முடித்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுடலாங்க. ரொம்ப 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 சுலபமானது இந்த அவுல் தக்காளி சாதம். பாருங்கள் எப்படி இருக்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம இதை இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். இறக்கி அதை டேஸ்ட் பார்க்க போகிறோம். உண்மையாகவே இது மதியம் காலையில் செஞ்சு மதியம் சாப்பிடும்பொழுது இந்த அவுல் ஃபுல்லாகவே இந்த மசாலாலாம் ஏறி வேறு மாதிரி இருக்குங்க. செம்ம சூப்பருங்க. அதாவது இல்லைன்னா நீங்கள் இது அவுலில் செஞ்சேன்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படி இருக்குங்க. என் பிள்ளைக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா இது நான் ப்ளைனாக செய்யலான்னு தான்
லேஸ், அதாவது இது வந்து மைல்டான காரம் தான் இருக்குது, காரமே கிடையாது, ஒரு மைல்டாக அது ஒரு டேஸ்ட்டு கொடுத்துருக்கு அந்த மிளகாத்தூள் போட்டதுனால. என் தங்க பிள்ளைக்கு ஒரு வாய். ஆமாம், எப்பரா இருக்கு? சூப்பராக இருக்கு. ம், சூப்பராக இருக்கு. ம், ஐயோ அப்படியே இறங்குதுங்க. வயசானவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கஷ்டம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. என்னென்னா சாதம் அப்படியே குழஞ்சி நம்ம செஞ்சுருந்தா எப்படி இருக்குமோ, தக்காளி சோறுலாம் அதுமாரி இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோ இல்லைங்களா? இந்த அல்டிமேட்டான ஆரோக்கியமான அவல் தக்காளி சாதத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் இன்னும் இதில் வேறு வெரைட்டியான சாதங்கள் செஞ்சு நான் போடுறேன். செம்மங்க. ஓஹோ, சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சாங்களோ தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. அது நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் சேனலை கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.